தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம நேற்றைய தினமே இது குறித்து ஒரு நீண்ட நெடிய ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். என்ன நடந்தது, என்ன படத்தில் அப்படி என்ன காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து. சமூக வலைதளங்களும் மற்ற நபர்களும் இது குறித்தான பல விழிப்புணர்வு வீடியோக்களையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த படம் முழுக்க வன்மத்தை கக்கிரிக்கிறார்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. ஒருவர் இருவர் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுமே ஏதோ பெரிய மாஃபியா மாதிரி தான் அந்த படத்திலையும் காமிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிந்ததுக்கு பிறகு அமைதி காத்தார்கள் அப்படின்னா நாம நம் உறவுகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக அமையும் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு தமிழருமே உணர வேண்டும். அண்ணன் சீமானவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம், முற்றுகையிடுவோம் ஒவ்வொரு திரையரங்கத்தையும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. இருந்த பொழுதிலும் இன்றைய தினம் பல இடங்களில் இந்த படம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் அந்த இடத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் அந்த திரையரங்கம் முற்றுகையிட்டதுக்கு பிறகு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தற்போதைய சூழல் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. சிறையிலிருந்து வெளியில் மீண்டும் முற்றுகையிடுவோம் படம் ஓடிச்சு அப்படின்னா கூட தம்பிகள் முழக்கத்தை வைத்தார்கள். இங்கு மட்டும் கிடையாதுங்க, மதுரை போன்ற பகுதியிலுமே பார்த்துட்டோம் அப்படின்னா பேரிகார்டு போட்டு தடுத்திருக்காங்க. அதுவும் இந்த படம் தமிழ் நடிகர்களாலோ இல்ல தமிழ் இயக்குநர்களாலோ எடுக்கப்பட்ட படம் கிடையாது. முழுக்க தெலுங்கு இயக்குநர்கள், தெலுங்கு நடிகர்கள், தெலுங்கு ப்ரொடியூசர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படத்தை தமிழ்நாட்டில் ஓடுவதற்கு இந்த அளவுக்கு ஏன் முன்முனைகிறார்கள் அப்படின்னு தெரியலங்க. பேரிகார்டு போட்டு தம்பிகள் முற்றுகையிட போனவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். தருமபுரி போன்ற பகுதியிலுமே தம்பிகள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு பல இடங்களில் கோரிக்கை முறையிலுமே கொடுத்திருக்கிறார்கள். கோரிக்கை கொடுத்த பல இடங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் செய்கிறோம், தமிழர்களுக்கான ஒரு அரசியல் நாங்கள் முன்னெடுக்கிறோம் சொல்கின்ற நபர்கள் தெலுங்கர்கள் இந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிய பொழுதும் ஏன் அமைதி காக்கிறார்கள் அப்படின்னு தெரியல. அப்படி அமைதி காத்தால் கூட பரவாயில்ல, இப்படி முற்றுகிட்டு திரையரங்களை படங்களை வெளியிடக்கூடாது சொல்லுகின்றவர்களையும் இந்த மாதிரியான ஒரு கைது நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னா இது யாருக்கான அரசு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஈழத்தமிழர்கள் குறித்தான எந்த ஒரு தவறான நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது படத்தில் அப்படிங்கிற ஒரு நினைவு அப்படிங்கிறது வர வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளுடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். ஆளும் அரசு இது போன்ற அடக்குமுறைகள் அமைதி செய்வது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அப்படி மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் நல்ல கவனம் சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.